வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா வாங்கியிருக்கிற கிராஃப்ட் சப்ளைஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து ஸ்டிக்கர் பேப்பர் தான். இது நம்மளோட கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கிராப் புக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிரீட்டிங் கார்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜரீர் புக் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 8 ரியால். இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்து வச்சு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 பேட்டர்னில் இந்த ஸ்டிக்கர் பேப்பர் இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லேயே என்னென்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கூட நம்மளுக்கு பிடிச்ச பேட்டர்ன் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் ஸ்கிராப் புக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படும் போது நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ இந்த 4 பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டிக்கர் பேப்பரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதை நான் வந்து உங்களுக்கு பீல் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ரொம்பவும் மெலிசாக இருக்குது. பீல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே அந்த கவரில் வச்சு நம்ம வந்து இதை செக்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் என்ன எடுத்திருக்கேன்னா நேனோ டேப் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நேனோ டேப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பபுள்லாம் மேக் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய குட்டீஸ் இது யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால வந்துட்டு நான் மறுபடியும் ஷாப்பிங் போகும்போது 2 நேனோ டேப் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 12 கலரில் ஃபன் கிளே வாங்கியிருக்கேன். இது வந்து ஏர்ட்ரை கிளே மாதிரி தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ரோல் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து நம்ம குவிக் புக் பண்ணும்போது, ஸ்கிராப் புக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாளாகவே நான் எந்த கடைக்கு ஷாப்பிங் போனாலும் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ஹால் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஜர்னல் ஆர்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்காக தான் வந்துட்டு ஜர்னல் ஆர்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியான 3D ஸ்டிக்கர்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாலில் கூட நம்ம இதை ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிறது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸில் எல்லாமே க்யூட்டான ஃபேஸ் இருக்கும். நீங்களே பாருங்களேன், எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. 4 ரியாலுக்கு ஜரீர் புக் ஸ்டோரில் நான் இதை வாங்கினேன். கேரட் ஆகட்டும், எந்த காய்கறியை நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து க்யூட்டான ஃபேஸ் இருக்கும். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. குவிக் புக் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் இதை வாங்கினேன். நம்மளோட மொபைல் ஃபோன்லேயோ டேப்லேயோ கூட நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப்பில் கூட இதை அழகாக ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஷைனிங்கான கிளிட்டரான ஒரு ஸ்டிக்கர்ஸ். இதில் வந்து யூனிகார்ன், ஃபேரி ஹவுஸ், ரெயின்போ இதெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர் புக் இருந்துச்சு. அடுத்து ரொக்கோ பிராண்டில் 12 கலரில் ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பிளானர் புக் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இதில் இருக்கிற எல்லா ஸ்டிக்கர்ஸுமே நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதை எடுத்து நான் சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிறது 5 ரியால் ஷாப்புக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸை ரெசின் ஆர்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர வந்துட்டு குவிக் புக் வந்து நம்ம மெர்மைட் தீமில் செய்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை ஜர்னல் ஆர்ட் மெர்மைட் தீமில் செய்கிறோம் அப்படின்னாலோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஸ்டிக்கர் புக் மாதிரி தான். இதில் வந்துட்டு சும்மா அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த புக்கோட சென்டர் பேஜில் மட்டும் அப்படி பெரிய சைஸில் அந்த பிக்சர் இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா கலர் பண்ணிட்டோ இல்லை பெயிண்ட் பண்ணிட்டோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கவர்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ண மாதிரி மறுபடியும் அந்த கவருக்குள்ளேயே வச்சு இதை நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஜர்னல் ஆர்ட்டோ இல்லைனா ஏதாவது கிராஃப்ட்டோ பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கே தெரியாமல் சின்ன சின்ன டஸ்ட்லாம் கூட இதுக்கு மேலே பட்டிருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் திரும்பவும் அந்த கவருக்குள்ளேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேக்கெட்டில் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் வயர் வாங்கியிருந்தேன். இது வந்து 13 ரியாலுக்கு ஜரீர் புக் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெசின் ஜுவல்லரி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அமாங்கஸ் ஸ்லைம் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். நான் வந்து வீடியோவோட எண்டில் இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து பிரின்சஸ் சிண்ட்ரெல்லாவுடைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கிளே ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பாலிமர் கிளே ஒயிட் கலரில். எப்போவுமே நீங்கள் பாலிமர் கிளே வாங்கினீங்கன்னா ஒயிட் கலர் வாங்குங்க. வாங்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதிலேயே நிறையா கலர் மேக் பண்ணிக்கலாம். ஸ்கல்பே பிராண்டில் இருக்கிற பாலிமர் கிளே நான் வாங்கியிருக்கேன். இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ரோல் பண்ணுறதுக்கும் சரி அல்லது பேக் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரியான தெர்மோகோல் ஷீட் இருந்துச்சு. இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது.
இது வந்து ஃபைரியால் ஷாப்க்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செல்லோ டேப்லேயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான செல்லோ டேப் இது. 3 பீஸ் சேர்த்து ஆஃபரில் இருந்துச்சு. அதனால நான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் டபுள் கலரில் இருக்கிற மாதிரியான கிளிட்டர் க்ளூ இருந்தது. இது வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ஸ்பாஞ்ச் பிரஷ் வாங்கியிருக்கேன். 4 பிரஷ் சேர்த்து ரூ. 5க்கு ஃபைரியால் ஷாப்பில் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்பாஞ்ச் பிரஷ்ல ஒரு 4 ஷேப் இருக்கு. அந்த ஷேப்க்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல அத எடுத்துட்டு கூட நம்ம பிளைனா கூட அத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஜரீட் புக் ஸ்டோருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தது. இது வந்து வேக்ஸ் சீலிங் ஸ்டாம்ப் தான். 6 லெட்டர் இருக்கிற மாதிரியான ஸ்டாம்ப் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சேனலோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ங்கிறதுனால இதை வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த வுட்டன் ஹேண்டில்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாட்டிக்கலாம். அதே மாதிரி இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த 6ன்னு இருக்கிற மாதிரியே நம்ம வேறு ஏதாவது லெட்டர்ஸோ இல்லை வேறு ஏதாவது டிசைனில் இருக்கிற ஸ்டாம்பரோ கூட நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக வந்து வேக்ஸ் கூட ஜரீர் புக் ஸ்டோரில் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து வேக்ஸ் எதுவுமே வாங்கலை. ஏன்னா என்கிட்ட வந்து க்ளூ ஸ்டிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. பிளைனாக இருக்கிற மாதிரியான க்ளூ ஸ்டிக்ஸும் இருந்துச்சு. மல்டி கலரில் கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான க்ளூ ஸ்டிக்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. அதனால இதை யூஸ் பண்ணியே நம்ம ஸ்டாம்ப் பண்ணலாங்கிறதுனால க்ளூ கன்லேருந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம வந்து சீலிங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு ஹார்ட் க்ளூ போட்டதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச இந்த சீலிங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து கிளியராக தெரியும். சூப்பராகவே இது வந்து ஸ்டாம்ப் ஆகியிருக்கு. இந்த மாதிரியான சீலிங் ஸ்டாம்ப் வந்து நம்ம வந்து ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இது தவிர நீங்கள் வந்து யாருக்காவது லெட்டர் அல்லது கார்டு மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் மெல்ட் பண்ணியோ அல்லது ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி சீலிங் ஸ்டாம்ப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸோ இல்லை ஏதாவது பெட்டல்ஸோ வச்சு கூட நீங்கள் இந்த சீலிங் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்காக நான் புதுசாக வாங்கியிருந்த கிராஃப்ட் மெட்டீரியல்லாம் இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அமாங் அஸ் ஸ்லைமை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எல்லோ கலரில் க்யூட்டான பாக்ஸில் இருந்துச்சு. மேலே இந்த கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளுக்கு வந்து ஒரு சின்ன மூடி இருந்தது. அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்லைமை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பிரைட்டான எல்லோ கலரில் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் நான் எதுக்காக வாங்கினேன்னா நானோ டேப் வாங்கியிருக்கோம்ல அதுக்குள்ளக்க இந்த ஸ்லைமை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டலான்றதுக்காக நான் இதை எல்லோ கலரில் இந்த ஸ்லைம் வாங்கியிருக்கேன். இது வந்து சாதாரணமான பெயிண்ட் யூஸ் பண்ணாமல் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ரெசின் கிராஃப்ட் மாதிரியோ அல்லது கிளே கிராஃப்ட் மாதிரியோ வீடியோஸ் அப்லோட் பண்ணோமா, இல்லை குவிட் புக் ஸ்கிராப் புக் மாதிரி ஏதாவது பேப்பர் கிராஃப்ட் பண்ணலாமா, என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.